செங்கல்பட்டுல இருக்கிற லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான ஒரு சைட். எங்க இருக்கு செங்கல்பட்டு? பிரிட்ஜ்ல இருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ். ஏன் செங்கல்பட்டு? செங்கல்பட்டு இஸ் கோயிங் டு பி சவுத் இந்தியாஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ். சோ செங்கல்பட்டுல இன்னைக்கு இடம் வாங்குனீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க கோடீஸ்வரங்க. ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் பிளாட்ஸ். நம்ம இப்போ செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அசெட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கக்கூடிய கிரீன் பார்க் அவென்யூ, செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குதுங்க. இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, ஆன் ரோட்ல இருக்குது நம்மளுடைய இந்த சைட். அண்ட் ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ். எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலார் பிரிட்ஜ் இறங்கின உடனே ரைட் திரும்பணும்னா சாலவாக்கம் ரோட்ல இருந்து எக்ஸாக்டா 3.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல ஆன் ரோட்ல இருக்குதுங்க. பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. நம்மளுடைய சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இங்கேதான் பஸ் ஸ்டாப்பே இருக்கு. வாங்க நம்ம உள்ள போய் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டே பேசலாம். இது மொத்தம் 13 ஏக்கருங்க. 190 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். உள்ள வந்தோடனே செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டி நம்ம கிட்ட இருக்குங்க. அப்படியே உள்ள வந்தோடனே இங்க கம்யூனிட்டி ஹால் ஒருக்காக ஒரு இடம் கொடுத்துருக்கோம். 30 and 40 feet ரோட்ஸ் இருக்குது. 1000ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட இடம் இருக்குதுங்க. இங்க 3 பார்க் இருக்குங்க. ஒரு ஸ்கூலுக்காக ஒரு இடம் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஆர்ச் 2 கேட் இருக்குது. ஃபுல்லாவே 240 சோலார் லேம்ப் போட்டிருக்கோம். ஃபுல்லாவே நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறாரு. இன்னொருத்தர் வீடு கட்ட தொடங்கிட்டாரு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உடனே இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நீங்க குடி இருக்கலாம். ஏன்னா 3 phase கரண்ட் இருக்குது நம்ம கிட்ட. ஃபுல்லாவே ரோட்ஸ் லே பண்ணிருக்கோம். 30 அடியில நம்ம கிட்ட தண்ணி இருக்குது. ஓகே, சைட்டை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 1800 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம 1600 அப்படின்னு இருக்கிறத இப்போ ஆஃபரா 1525 அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுவுமே 1400 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஜஸ்ட் 125 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கையில பணம் இருந்ததுன்னா போதுமானதாக இருக்கும். நீங்க உங்களுடைய அருமையான மனையை உங்களோடதாக்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு வந்து நம்ம இந்தியாவோட மும்பை மாதிரி வரப்போகுது. ஏன் அப்படின்னா மும்பை வந்து கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு கேட்வே. அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்து ஒரு 7000 crore ஒரு அருமையான ஒரு எக்கனாமிக் ஹப் வரப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நம்ம செங்கல்பட்டுல வரப்போகுதுங்க. இது வந்தது அப்படின்னா 150 ஏக்கர்ஸ் நம்ம ஜிஎஸ்டி பக்கத்துல போட போறாங்க. இது வந்ததுன்னா இதோட அப்ரிசியேஷன், நீங்க இங்க இடம் வாங்கினீங்கன்னா அதோட அப்ரிசியேஷன் வர வந்து 2x இல்ல 3x இல்ல 5x வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு லக்ஸரி லிவிங் ஆகட்டும், ஒரு ஹைஃபை ரீட்டைலிங் ஆகட்டும், இல்ல ஐடில இருந்து எல்லா செக்டார்ஸும் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வந்துச்சுன்னா வரும். 1 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்பு வரும். ஸோ இந்த இடம் எல்லாராலையும் தேடப்படக்கூடிய ஒரு அருமையான இடமாக இருக்க போகுது. அண்ட் செங்கல்பட்டு is going to be South India's economic powerhouse. So செங்கல்பட்டுல இன்னைக்கு இடம் வாங்குனீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க கோடீஸ்வரருங்க.